மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். இலங்கை தேசிய மரபை டிஜிட்டல் உலகிற்கு கொண்டு செல்லும் புதிய திட்டங்களை அறிவித்த ஜனாதிபதி. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது கட்டிடங்கள் மற்றும் உட்கட்டமைப்புகளால் மட்டும் நிர்ணயிக்கப்படுவதில்லை என்றும், அந்த வளர்ச்சி நாட்டின் கலாச்சாரம், வரலாறு மற்றும் பாரம்பரியங்களுடன் இணைந்திருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் 2026 ஆண்டு திட்டங்கள் மற்றும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். தேசிய அருங்காட்சியகம் மற்றும் தேசிய சுவடிகள் காப்பகத்தை டிஜிட்டல் மயமாக்கி இளம் தலைமுறையினர் நவீன தொழில்நுட்பத்தினூடாக நாட்டின் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் அறிந்து கொள்ளும் வகையில் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறும் அவர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். மேலும் கிராமப்புற வழிபாட்டு தலங்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல், அனைத்து மதங்களின் அறநெறி பாடசாலைகளை வலுப்படுத்துதல் மற்றும் இந்திய நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்படும் சூரிய சக்தி மின் திட்டத்தில் உள்ள தடைகளை விரைவாக நீக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். தேசிய கலாபவனம் உள்ளிட்ட பல ஆண்டுகளாக தாமதமடைந்துள்ள கலாச்சார திட்டங்களை விரைவாக நிறைவு செய்ய வேண்டும் என்றும், பொது சொத்துக்களை பாதுகாக்க சட்டங்களை வலுப்படுத்தி கலை மற்றும் கலாச்சார துறையை மேம்படுத்த புதிய நிதி அமைப்பு உருவாக்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். திருகோணமலை உலக வலுசக்தி மையமாகுமா? உலக முதலீட்டாளர்களை வரவேற்கும் இலங்கை. பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் இருந்த திருகோணமலை எண்ணெய் தாங்கி வளாகத்தை தெற்காசியாவின் முக்கிய வலுசக்தி மற்றும் எரிபொருள் சேமிப்பு மையமாக மாற்றும் பாரிய திட்டத்தை இலங்கை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ட்ரிங்கோ பெட்ரோலியம் டெர்மினல் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாகத்தில் உள்ள 61 பயன்படுத்தப்படாத எண்ணெய் தாங்கிகளில் 29 தாங்கிகளை மறுசீரமைத்து இயக்குவதற்கான சர்வதேச முதலீட்டாளர்களிடம் போட்டி ஏலங்கள் கோரப்பட உள்ளன. அரசாங்கத்தின் கூற்றுப்படி அரச நிதிக்கு கூடுதல் சுமை ஏற்படுத்தாமல் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதோடு நாட்டின் எரிபொருள் சேமிப்பு திறனையும் கணிசமாக உயர்த்துவதே இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாகும். திருகோணமலை எண்ணெய் தாங்கி வளாகம் 2ஆம் உலகப் போரின் போது உருவாக்கப்பட்ட முக்கிய உட்கட்டமைப்பாகும். தற்போது 99 எண்ணெய் தாங்கிகள் கொண்ட இந்த வளாகத்தில் 24 தாங்கிகள் இலங்கை கனிப்பொருள் நெய் கூட்டுத்தாபத்தினாலும், 14 தாங்கிகள் லங்கா IOC நிறுவனத்தினாலும், மீதமுள்ள 61 தாங்கிகள் TPTL நிறுவனத்தினாலும் நிர்வகிக்கப்படுகின்றன. இந்த புதிய முதலீட்டு திட்டம் காரணமாக வளாகத்தின் உரிமை அல்லது கட்டுப்பாட்டில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்றும், லங்கா IOC நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தாங்கிகள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். மேலும் இந்த திட்டம் இலங்கை, இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான முத்தரப்பு வலுசக்தி மைய ஒப்பந்தத்துடன் இணங்க முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் இந்த திட்டத்தை விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்துள்ளது. பொருளாதார நிபுணர்களின் கருத்துப்படி இந்த முதலீட்டு முயற்சி வெற்றியடைந்தால் கிழக்கு மாகாணத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகுவதுடன் திருகோணமலை தெற்காசியாவின் முக்கிய எரிபொருள் சேமிப்பு மற்றும் விநியோக மையமாக உருவெடுக்கும் வாய்ப்பும் அதிகரிக்கும். அதேவேளை இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்கள் மீது சர்வதேச முதலீட்டாளர்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் இந்த திட்டம் பிரதிபலிக்கும் முக்கிய சோதனையாக கருதப்படுகின்றது. 15 மில்லியன் 11 ஆண்டுகள் பழமையான வழக்கு. நாமல் உள்ளிட்ட 4 மீதான விசாரணை தீவிரம். பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட 4 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு சட்டமா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ்
போதாரமை முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த வழக்கில் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஆரம்ப கட்ட விசாரணைகள் நிறைவடைந்து சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடலின் போது பேன் ஆசியா வங்கி மற்றும் நேஷனல் ட்ரஸ்ட் வங்கியில் இருந்து கணக்கு அறிக்கைகளை பெற்று மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு சட்டமா அதிபர் அறிவுறுத்தியிருந்ததாகவும் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் விளக்கமளித்தனர். இதன் போதே சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் இது சுமார் 11 ஆண்டுகள் பழமை விசாரணை என நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார். வங்கி அறிக்கைகளை பெற எவ்வளவு காலம் தேவைப்படும் என நீதிவான் கேள்வி எழுப்பிய நிலையில் அவற்றை விரைவாக பெற்று விசாரணையின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்துக்கு அறிவிப்பதாக குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். இதனை அடுத்து வழக்கு விசாரணை அக்டோபர் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதுடன் அன்றைய தினம் விசாரணை முன்னேற்ற அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்டதாக கூறப்படும் 15 மில்லியன் ரூபாவை NR கன்சல்டன்சி நிறுவனத்தில் முதலீடு செய்ததன் மூலம் பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தை மீறியதாக நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட 4 மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நேற்றைய விசாரணையின் போது நாமல் ராஜபக்ஷ, நித்யா சமரநாயக்க, சுஜானி போகல்லாகம மற்றும் சுதர்சன பண்டார ஆகிய 4 நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். யாரை திருப்திப்படுத்த இந்த முடிவு? அரசாங்கத்தை கேள்வி கேட்ட நாமல். நீதித்துறையின் சுயாதீனத்தை அரசியல் மயப்படுத்தும் முயற்சிகளை அரசாங்கம் கைவிட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு சட்டத்தரணிகள் சமூகத்தில் எதிர்ப்பு நிலவுவதாக குறிப்பிட்டார். எனவே இந்த தீர்மானத்தின் பின்னணியில் உள்ள காரணங்களையும் யாரை திருப்திப்படுத்துவதற்காக அரசாங்கம் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கின்றது என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். நிறைவேற்று அதிகாரம் நீதித்துறையில் தலையிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ கடந்த காலங்களில் இடம்பெற்ற இதுபோன்ற நடவடிக்கைகளின் விளைவுகள் கடுமையாக இருந்ததாகவும் சுட்டிக்காட்டினார். கடந்த அரசாங்கங்களின் செயற்பாடுகளை விமர்சித்து ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கமும் அதே பாதையில் செல்வதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் காவல்துறையின் சுயாதீனம் தொடர்பிலும் கேள்வி எழுப்பிய அவர் அரசியல் தலையீடுகள் அதிகரித்து வருவதாக விமர்சித்திருந்தார். நாடாளுமன்ற பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி அரசாங்கம் தன்னிச்சையாக செயற்படுவதாகவும் அதிகாரத்தின் உச்சத்தை அடைந்தவர்கள் விரைவில் மக்கள் மத்தியில் வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். செம்மணி புதைகுடி நீதிக்காக வீதியில் இறங்கிய யாழ் கத்தோலிக்க மறை மாவட்டம். செம்மணி சிந்துப்பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்களுக்கு நீதி கோரி யாழ்ப்பாண மறை மாவட்ட நீதி மற்றும் சமாதான ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் அமைதி பேரணி நேற்று செம்மணி பகுதியில் நடைபெற்றது. அருட்தந்தை அந்தோணி பிள்ளை அகஸ்டின் தலைமையில் அரியாலை புனித யூதாத தேய திருச்சொரூப ஆலய முன்றலில் ஆரம்பமான பேரணி செம்மணி சந்தி வரை முன்னெடுக்கப்பட்டது. பேரணியின் நிறைவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வோல்கர் டாக்கரிடம் கையளிக்கப்படவுள்ள அவசர வேண்டுகோள் அறிக்கை வாசிக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் 2026ஆம் ஆண்டு ஆடி மாதம் 21ஆம் தேதி வரை சிறுவர்கள் மற்றும் சிசுக்களின் எச்சங்கள் உட்பட 454 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையை வெளிக்கொணரவும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்தவும் சுயாதீன சர்வதேச விசாரணை அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மனித எச்சங்களின் அடையாளம் காணாமல் DNA பரிசோதனை, சாட்சியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் அகழ்வு பணிகள் அனைத்தும் சர்வதேச தரநிலைக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்த அமைதி போராட்டத்தில் மத தலைவர்கள், துறவிகள் மற்றும் அருட்சகோதரிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு செம்மணி புதைகுழி தொடர்பான உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்ட சர்வதேச சமூகத்தின் தலையீட்டை வலியுறுத்தினர். இலங்கை செல்வோருக்கு சுங்கத் திணைக்களம் விடுத்த எச்சரிக்கை. வானூர்தி பயணம் உள்ளிட்ட எந்த ஒரு வெளிநாட்டு பயணத்திலும் பிறருக்கு சொந்தமான பொதிகள் அல்லது பயணப்பைகளை எடுத்துச் செல்ல வேண்டாம் என இலங்கை சுங்கத் திணைக்களம் பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது. பயணிகளுக்கு தெரியாமலேயே போதைப் பொருட்கள் உள்ளிட்ட சட்டவிரோத பொருட்களை கடத்துவதற்காக
ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் அவர்களை பயன்படுத்தி வருவதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சி ஹீவா தெரிவிக்கையில், தாம் எடுத்துச் செல்லும் பொருட்கள் என்ன என்பதை கூட அறியாமல் பலர் கடுமையான குற்றச் செயல்களில் சிக்கிக்கொள்ளும் அபாயம் இருப்பதாக கூறியுள்ளார். மிக நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக கூட போதைப் பொருட்கள் கடத்தல் வலையமைப்புகள் செயல்படுவதாகவும், அண்மையில் 19 வயதுடைய இளைஞர் ஒருவரின் பெயரை பயன்படுத்தி பெருமளவு போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்த சம்பவம் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பயணிகள் தாமே தங்களது பைகளை பரிசோதித்தாலும் கண்டறிய முடியாத வகையில் போதைப் பொருட்களை மறைத்து வைக்கும் நவீன நுட்பங்களை கடத்தல்காரர்கள் பயன்படுத்தி வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். அதேவேளை இலவச டிக்கெட் வழங்கி வெளிநாடு செல்ல ஏற்பாடு செய்வதாக யாரேனும் முன்வந்தால் அதன் பின்னணியில் உள்ள உண்மையான நோக்கம் குறித்து மிகுந்த அவதானத்துடன் சிந்திக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உலகின் பல நாடுகளில் போதைப் பொருட்கள் கடத்தல் குற்றங்களுக்கு மரண தண்டனை உள்ளிட்ட மிக கடுமையான சட்ட தண்டனைகள் நடைமுறையில் உள்ளன என்பதையும் சுட்டிக்காட்டிய சுங்க திணைக்களம், எந்த சூழலிலும் தமக்கு சொந்தமில்லாத பொதிகள் அல்லது பொருட்களை எடுத்துச் செல்ல சம்மதிக்க வேண்டாம் என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. ஓ பன்னீர்செல்வம் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போகிறாரா? தமிழக அரசியலில் புதிய பரபரப்பு. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான முடிவை எடுத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுகவில் இருந்து விலகிய பின்னர் திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு இதுவரை குறிப்பிடத்தக்க பொறுப்பு எதுவும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. இதனால் தனது அடுத்த அரசியல் நகர்வு குறித்து அவர் ஆலோசித்து வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தற்போதைய அரசியல் சூழலில் தவேகாவில் இணைவதே சிறந்த முடிவாக இருக்கும் என அவரது மகன் ரவீந்திரநாத் ஆலோசனை வழங்கியதாகவும் அதற்கு ஓ பன்னீர்செல்வம் சம்மதம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து தவேகா பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புசி ஆனந்த் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோருடன் ரவீந்திரநாத் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விவரம் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டதாகவும் தென் மாவட்டங்களில் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு முக்கிய பொறுப்பு வழங்கும் வாய்ப்பு பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஓ பன்னீர்செல்வம் விரைவில் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தவேகாவில் இணையலாம் என்றும் இடைத்தேர்தலில் அதே தொகுதியில் தவேகா வேட்பாளராக மீண்டும் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அதேவேளை 2029 ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் ரவீந்திரநாத் தவேகா சார்பில் போட்டியிடலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தமிழகத்திற்கு தண்ணீர் இல்லை, முதல்வர் விஜய் இங்கே வர வேண்டாம். டி.கே. சிவகுமார். காவிரி நதிநீர் பகிர்வு தொடர்பான சர்ச்சை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட தற்போதைய சூழலில் தயாராக இல்லை என்றும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். பெங்களூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் போதிய நீர் இருப்பு இல்லாததாலும் குடிநீர் தேவைகள் மற்றும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கமளித்துள்ளார். தமிழகத்திற்கு கூடுதல் நீர் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்த போதிலும் கர்நாடக மக்களின் குடிநீர் பாதுகாப்பும் விவசாய தேவைகளுமே அரசின் முதல் முன்னுரிமை என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்படவுள்ள மேல்முறையீட்டு மனுவின் நகல் மத்திய அமைச்சர்களிடமும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி தலைவர்களும் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்களும் விரைவில் ஆலோசனை நடத்தப்படவுள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையில் காவிரி பிரச்சனையால் கர்நாடகத்தில் பதற்றமான சூழல் நிலவுவதாக குறிப்பிட்ட டி.கே. சிவகுமார்,
பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டின் நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் தற்போது கர்நாடகா பயணத்தை தவிர்க்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். காவிரி நீர் பகிர்வு விகாரம் மீண்டும் நீதிமன்றம் மற்றும் அரசியல் அரங்குகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இரு மாநிலங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மீது கவனம் திரும்பியுள்ளது. செய்திகளில் தொடர்பன உலகச் செய்திகள். கோவிட் உண்மை மறைக்கப்பட்டதா? மருத்துவர் ஃபவுசி மீது அமெரிக்க செனட் விசாரணை. கோவிட்-19 பெருந்தொற்றின் போது பொதுமக்களுக்கு தவறான தகவல்களை வழங்கியதாகவும் முக்கிய உண்மைகளை மறைத்ததாகவும் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அமெரிக்காவின் முன்னாள் உயர்மட்ட சுகாதார அதிகாரி மருத்துவர் அந்தோனி ஃபாசி மீது அமெரிக்க செனட் சபை புதிய விசாரணையை ஆரம்பித்துள்ளது. கோவிட்-19 வைரஸின் தோற்றம் தொடர்பாக செனட் குழு எழுப்பிய சில கேள்விகளுக்கு மருத்துவர் ஃபாசி பதிலளிக்க மறுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு பதிலளித்த ஃபாசி தனது பதில்களை முரண்பாடாக சித்தரித்து தன்னை குற்றவாளியாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த விசாரணையை வழிநடத்தும் குடியரசுக் கட்சி செனட்டர் ட்ரெண்ட் பால் தனிப்பட்ட பழிவாங்கும் நோக்கத்துடன் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மறுபுறம் கோவிட் பெருந்தொற்றின் தீவிரம் மற்றும் வைரஸின் தோற்றம் குறித்து ஃபாசி பொதுமக்களிடம் உண்மையை மறைத்ததாக குடியரசுக் கட்சியினர் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை டாக்டர் ஃபாசி தொடர்ந்து மறுத்து வருகின்றார். இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் டாக்டர் ஃபாசியை கடுமையாக விமர்சித்துள்ளார். கோவிட் வைரஸ் சீனாவின் ஹுவான் ஆய்வகத்திலிருந்து தோன்றியதாக தாம் ஆரம்பத்திலிருந்தே கூறி வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை உலக சுகாதார அமைப்பு கோவிட்-19 வைரஸ் விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவி இருக்கலாம் என்ற அறிவியல் ஆதாரங்களே தற்போது வலுவாக இருப்பதாக தனது நிலைப்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. இதற்கிடையில் செனட்டர் டான் பால் வெளியிட்டதாக கூறப்படும் டாக்டர் ஃபாசியின் தனிப்பட்ட குறிப்புகள் தொடர்பிலும் புதிய விவாதங்கள் எழுந்துள்ள நிலையில் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் அமெரிக்காவில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஸ்பெயின் மொராக்கோ எல்லையில் பெரும் பரபரப்பு. 9 புலம்பெயர்ந்தோர் உயிரிழப்பு. மொரோக்கோ எல்லையை சட்டவிரோதமாக கடக்க முயன்ற குறைந்தது 9 புலம்பெயர்ந்தோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் ஸ்பெயின் தன்னாட்சி பிராந்தியமான செபுட்டா நகருக்குள் நுழைய முயன்ற போது எல்லைப்பகுதியில் கடும் பதற்றமான சூழல் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புலம்பெயர்ந்தோர் கடல் வழியாக நீந்தியும் பாதுகாப்பு வேலிகளை உடைத்தும் எல்லையை கடக்க முயன்ற காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. இந்த சூழ்நிலையை அடுத்து தேசிய பாதுகாப்பு மற்றும் புலம்பெயர்ந்தோரை தங்க வைக்கும் மையங்களில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை கருத்தில் கொண்டு செவுட்டா பிராந்திய அரசாங்க தலைவர் ஜுவான் ஜீசஸ் விவாஸ் தேசிய அவசர நிலையை பிரகடனப்படுத்தும் கூடுதல் இராணுவத்தை அனுப்பவும் ஸ்பெயின் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையில் மொரோக்கோவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் 60 ஆயுதப்படை வீரர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் தற்போதைய சட்டங்களின் அடிப்படையில் புலம்பெயர்வு நெருக்கடி மற்றும் தேசிய அவசர நிலை அவருக்கு போதுமான காரணமாக கருதப்படாது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்தியதரை கடல் வழியாக ஐரோப்பாவை அடைய முயலும் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் சர்வதேச கவனத்தை மீண்டும் ஈர்த்துள்ளது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentita welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.